வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட முன்னாள் காதலன் பழைய புகைப்படம் வீடியோக்களை காட்டி மிரட்டி தன்னை உல்லாசத்துக்கு அழைப்பதாக இளம்பெண் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். திமுக கவுன்சிலரின் உறவினரான அந்த முன்னாள் காதலனின் சேட்டை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காதலித்த போது இப்படி எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி மிரட்டி உல்லாசத்துக்கு அழைப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள முன்னாள் காதலன் இவர்தான். கோவை மாநகர செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான இளம்பெண் ஸ்னேகா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். விக்னேஷ் கோவை மாநகராட்சி 78வது வார்டு திமுக கவுன்சிலர் சிவசக்தியின் உறவினர் ஆவார். காதலர்களான ஸ்னேகாவும் விக்னேஷும் கட்டுப்பாடுகளை உடைத்துக் கொண்டு காதல் வானில் பறந்து திரிந்துள்ளனர். சில வேளைகளில் விடுதிகளில் ஓய்வெடுக்கவும் இறங்கியுள்ளனர். இதுபோன்ற ஏடாகூட சந்திப்புகளால் இளம்பெண் ஸ்னேகா கருத்தரித்துள்ளார். இதை அறிந்த விக்னேஷின் பெற்றோர் 3 மாத கர்ப்பிணியாக இருந்த ஸ்னேகாவை அழைத்து, திருமணத்துக்கு முன்பே மருமகள் கர்ப்பிணியாக இருந்தால் உறவினர்கள் கேவலமாக பேசுவார்கள், அதனால் கருவை கலைத்துவிடு, திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதை நம்பி ஸ்னேகா கருவை கலைத்த நிலையில் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது போல் ஸ்னேகாவை திருமணம் செய்து வைக்க மறுத்துள்ளனர். இந்த நிலையில் அவசரமாக விக்னேஷிற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. காதல் கைகூடாத நிலையில் விக்னேஷ் தன்னை ஏமாற்றியது குறித்து ஸ்னேகா போத்தனூர் மகளிர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். ஆனாலும் திமுக கவுன்சிலரின் உறவினர் என்பதால் விக்னேஷ் மீது புகார் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விக்னேஷ் திடீரென ஸ்னேகாவை தொடர்பு கொண்டு தன்னோடு உல்லாசமாக இருக்க வா என்று அழைப்பதாகவும், அப்படி வராவிட்டால் காதலித்த போதும் தனிமையில் இருந்த போதும் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என்று மிரட்டுவதாகவும் ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தன்னை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுத்த விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்னேகா புகார் மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்னேகாவின் புகார் தொடர்பாக திமுக கவுன்சிலர் சிவசக்தியிடம் கேட்டபோது விக்னேஷ் தனது உறவினர் தான் என்றும், ஆனால் தனக்கு அந்த பிரச்சனை குறித்து எதுவும் தெரியாது என்றும், அதில் தனது தலையீடு இல்லை என்றும் கூறியுள்ளார். மேடம், இந்த உங்களோட தம்பி விக்னேஸ்வரன் இருக்காருல்ல, சொல்லுங்க சார். அவர் மேல அந்த ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்கறதுக்கா நேற்று வந்திருந்தாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கும். சரிங்க சார். என்ன மேடம் அந்த இஷ்யூ? அது சார் அது மாமா பையன் சார். எனக்கு ஃபுல்லா என்னன்னு தெரியலங்க. ஓ, உங்களோட மாமா பையனா? மாமா பையன் சார் அவரு. ஓ, அவங்க என்ன புகார் சொன்னாங்கன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க திமுக கவுன்சிலரா இருக்காங்க, அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. சரி சரி. அப்ப உங்களோட பேர் சொன்னாங்க. இல்ல, நம்மளுக்கு அதை பத்தி பெருசா தெரியலங்க. ஓ, சரிங்க மேடம். இப்போ உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நம்மளுக்கு அந்த பிரச்சனையே என்னன்னு தெரியலங்க. தெரியாது. தெரியல. சரிங்க மேடம், நன்றிங்க மேடம். அவர் வந்து விக்னேஸ்வரன் உங்களோட மாமா பையனா? எங்க மாமா பையங்க. அப்படிங்களா? சரிங்க மேடம். ஆமாங்க. ஓ, சரிங்க மேடம், நன்றிங்க மேடம். சரி, ஓகே, நன்றி. இந்த சூழலில் கோவை ஆட்சியராவது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.